exercise 10.6 solve the following differential equations. அதில் third sum பார்க்க போகிறோம். இந்த question எழுதிக்கலாம். y e power x by y dx is equal to x e power x by y plus y into dy. இந்த question நம்ம dx by dy ல arrange பண்ணிக்கலாம். So dx by dy is equal to இங்கே dx அப்படியே இருக்குது. இந்த dy denominatorக்கு எடுத்து வந்துடுறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற டேர்ம் நியூமரேட்டரில் அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு கந்தாண்ட. இந்த டேர்மை அப்படியே ஈக்குவல் டு கந்தாண்ட டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இ பவர் எக்ஸ் பை ஒய். ஓகேவா? இப்போது இது வந்து நம்ம 10.6ங்கிறதுனால ஹோமோஜினியஸ் மெத்தடில் சால்வ் பண்ணோன்னு நம்மளுக்கு தெரியும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க கொஷினை டிஎக்ஸ் பை டிஒய்லையோ இல்லை டிஒய் பை டிஎக்ஸ்லையோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ்னும் ஒய்க்கு பதிலாக டிஒய்னும் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஒரிஜினலாக நம்ம இந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே செட்டப்பே திருப்பி வருது, இதே ஆன்சரே திருப்பி வந்தது அப்படின்னா இது ஹோமோஜினியஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் போடலாம். டிஎக்ஸு இ பவர் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் ஒய்க்கு பதிலாக டிஒய் ப்ளஸ்ஸு ஒய்க்கு பதிலாக டிஒய் டிவைடட் பை டினாமினேட்டரில் ஒய்க்கு பதிலாக டிஒய் இ பவர் டிஎக்ஸ் டிவைடட் பை டிஒய். இந்த டி கேன்சல் ஆகிடும், இங்கே டி கேன்சல் ஆகிடும். இங்கே இதில் காமனாக டி வெளியில் எடுத்துருங்க. ரிமைனிங் என்ன இருக்குன்னா எக்ஸ் இ பவர் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை டினாமினேட்டரில் டிஒய் இ பவர் எக்ஸ் பை ஒய்னு இருக்குது. டி கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது அப்படியே ஒரிஜினலாக நம்ம அரேஞ்ச் பண்ண செட்டப்புக்கு திருப்பி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரியே நம்மளுக்கு திருப்பி கிடச்சதுனால இட் இஸ் அ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? இது மாதிரி கிடைக்கல அப்படின்னா நம்ம அடுத்தது லீனியர் ஈக்குவேஷன் 10.7 எக்ஸசைஸ் இருக்குல்லையே அந்த மெத்தடுக்கு போகணும். ஓகேவா? இப்போ இது இட்ஸ் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அப்படியே ஒரு ப்ரொசீஜர் மாதிரி தான். இந்த செட்டப் ஃபஸ்ட்டு பண்ணுறோம், அது ஹோமோஜீனியஸான்னு செக் பண்ணுறோம். அது ஹோமோஜீனியஸ்ன்னு செக் பண்ணதுக்கப்புறம் இது டிஎக்ஸ் பை டிஒய்னு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால என்ன செய்கிறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய்னு போடணும். நம்ம என்ன செய்வோம், நார்மலாக டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும், அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு போடுவோம். இங்கே டிஎக்ஸ் பை டிஒய்னு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், எக்ஸுங்கிறது டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டு விஒய். ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கிறதுனால என்ன செஞ்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு வி அப்படியே வச்சுக்கிறோம், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிறோம், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஸோ டிவி டிவைடட் பை டிஒய். ஓகேவா? இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க, இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. ஓகேவா? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஸோ வி ப்ளஸ்ஸு ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டேர்மை அப்படியே எழுதிங்க, எக்ஸ் இ பவர் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இ பவர் எக்ஸ் பை ஒய். இப்போது இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கணும். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், நம்ம விஒய்னு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இ பவர் விஒய் டிவைடட் பை ஒய் ப்ளஸ்ஸு ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு இ பவர் எக்ஸுக்கு பதிலாக விஒய் டிவைடட் பை ஒய். இப்போ இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுனால எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் வி அண்ட் ஒய்யாக மாறிடும். அப்புறம் வேரியபிள் செப்பரபிள், அதாவது ஒரு பக்கம் வி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடும், ஒரு பக்கம் ஒய் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ இதில் ஒய் கேன்சல் பண்ணிக்கலாம், இதுலேயும் ஒய் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற ஒய்யையும் இங்கே மேலே இருக்கிற ஒய்யையும் கூட நம்ம சாரி இங்கே இதுக்குள்ளே ப்ராக்கெட்ஸ். ஓகேவா? நான் ப்ராக்கெட் மாற்றி போட்டேன். ஸோ இந்த ஒய் அப்படியே வச்சிங்க, காமனாக ஒய்யை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஒய்யை போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே ஒய்யை காமனாக எடுத்துருங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், வி இ பவர் வி ப்ளஸ் 1 டிவைடட் பை ஒய் இன்ட்டு இ பவர் வி. இப்போ இந்த ஒய்யும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்கும்னா வி இ பவர் வி ப்ளஸ் 1 டிவைடட் பை இ பவர் வின்னு இருக்கும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, வி ப்ளஸ்ஸு ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய்ன்னு இருக்குது. இது எல்லாமே அப்படியே இதே ப்ரொசீஜர் தான் திருப்பி ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? சம்மு தான் மாறுமே தவிர இந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து அதே தான், இது வரைக்கும் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் இந்த வி அந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போவோம், மீதி இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு வி இ பவர் வி ப்ளஸ் 1 டிவைடட் பை இ பவர் வி. இந்த ப்ளஸ் வி அந்த பக்கம் போடுதுன்னா மைனஸ் வின்னு ஆகிடும். ஸோ இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குது, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க, வி இ பவர் வி ப்ளஸ் 1 மைனஸ் வி இன்ட்டு இ பவர் வின்னு ஆகிடும். ஓகே? டினாமினேட்டரில் இ பவர் வி, இங்கே மைனஸும் ப்ளஸ் டேர்ம்ஸும் ஒரே மாதிரி இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 டிவைடட் பை இ பவர் வின்னு இருக்கும்.
ஓகேவா. டிவி டிஒய்ங்கிறதுலாம் என்னது நியூமரேட்டரில் தான் கொண்டு வந்துக்கணும், அப்போ இன்டகிரேட் பண்ண முடியும் இல்லையா. அதனால் இந்த டிவி இந்த சைடில் இருக்கட்டும், இந்த டிஒய் ஒய்யெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. இங்கே இருக்கிற இ பவர் வியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகிடும், டினாமினேட்டரில் இருக்க இ பவர் வி நியூமரேட்டருக்கு வந்துடும். இன்டூ டிவி ஈக்குவல் டு இந்த டிஒய் ஒய் இருக்கு இல்லையா, அதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ டிஒய் பை ஒய்னு ஆகிடும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகேவா. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இ பவர் வி இன்டகிரேட் பண்ணால் இ பவர் வி, டிஒய் பை ஒய் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா லாக் ஒய். அதனுடைய கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும், லாக் சீனே போட்டுக்கோங்க. ஓகேவா. இப்போது நம்ம எல்லாமே ஃபைனல் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை ரீசப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஓகேவா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி ஒய்னு எடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்னு மாற்றிடணும். கடைசியாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக தான் இருக்கணும் ஆன்சரில். ஓகேவா. ஸோ அதனால் இப்போ ரீசப்ஸ்டியூஷன் பண்ணும்போது என்ன ஆகும், இ பவர் விக்கு பதிலாக எக்ஸ் பை ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு லாகு, இது ரெண்டுமே அடிஷனில் இருக்குது, அதனால் லாகு ஒய் ப்ளஸ் லாகு சிங்கிறது என்ன செஞ்சுக்கலாம், லாகு ஒய் இன்ட்டு சின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. இப்போ இ பவரில் இருக்குது, இது வந்து ஈக்குவல் டு லாகு ஒய்சி இருக்குது. ஓகேவா. இது அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர்.